System. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? Second division, if 8 more red balls are put in the bag and if the probability of drawing a red ball will be twice that of the probability in first one, then find X. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பால்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து 12 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ ரெட் பால் ஈக்குவல் டு ரெட் பால்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு இந்த இடத்துல 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என் ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி எ ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ கெட்டிங் ரெட் பால் அப்போ கெட்டிங் ரெட் பாலும்போது இதை ஏன் தந்துட்டோம்னா, அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அது எக்ஸ்ன்னு ஆயிரும். அப்போது ஏன்னா ரெட் பாலுடைய வேல்யூ வந்து எக்ஸு. அப்போது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு த என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு the x divided by 12 plus x. இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் 8 more red balls are put in the bag. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 8 more red balls put in a bag அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது 8 more red balls உள்ளே போடும்போது டோட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், ரெட் பாலுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ரெட் பால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரெட் பாலுங்கிறது எக்ஸு. இப்போ 8 பால் போட்டனால எக்ஸ் ப்ளஸ் 8 ஆச்சு. அதேமாதிரி டோட்டல் பால்ஸ் ஏற்கனவே டோட்டல் பால்ஸ் வந்து இருந்தது 12 ப்ளஸ் எக்ஸுனுக்கு. இது கூட ஒரு 8 வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 20 ப்ளஸ் எக்ஸுன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா P of B equal to the N of B divided by N of S அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல the N of B வேல்யூ X plus 8 divided by total வந்து 20 plus X. சரி, இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தந்துருக்கான், if the probability of drawing red ball will be twice that of the probability in first one அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ probability of red ball, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் அதாவது பி ஆஃப் பி ஈக்குவல் டு டுவைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஒன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ இதில் நம்ம பி ஆஃப் பி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த 2 இன்ட்டு the probability of the first one அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு த 12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த 2x இன்ட்டு இந்த 20 ப்ளஸ் எக்ஸும் கிடைக்கும். உள்ளே மல்டி பண்ணோம்னா 12x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். முதல் எக்ஸ் எடுத்து இந்த ரெண்டு கூடையும் மல்டி பண்ணிட்டேன். அடுத்தது இந்த 8 எடுத்து இந்த ரெண்டு கூடையும் மல்டி பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 8 எடுத்து இங்கே மல்டி பண்ணோம்னா 96ன்னு வரும். அப்போது 96 ப்ளஸ் 8x ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டி பண்ணோம் இந்த 40x ப்ளஸ் த 2x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போது இதை 12xக்கு இங்கே ஒரு 8xக்கா, அப்போது 20x அப்போது ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 40x ப்ளஸ்ஸு 2x ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறனால இந்த வேல்யூலாம் ரைட்டில் கொண்டு போயிடலாம். அப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ 2x ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர், 40லேருந்து 20 போச்சுன்னா 20, அப்போது 20x, அப்போது மைனஸு 96 ஈக்குவல் டு த 0 அப்படி கிடைக்குது. இப்போது 96 மல்டி பண்ணால் மைனஸ் 96 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ்ஸு 20 வரணும்.
அப்போ 24 இன்ட்டு -4 போடும்போது -96. இந்த 24லேருந்து 4 மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 20 கிடைக்கும். அப்போ இங்கே வேரியபிள் வந்து எக்ஸு, அப்போது டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ மேலே ப்ளஸ் இருக்கிறதுனால இது ரீட் பண்ணும்போது x + 24ன்னு எழுதுவோம். இங்கே மேலே மைனஸ் இருக்கிறதுனால இதை ரீட் பண்ணும்போது x - 4ன்னு எழுதுவோம். அப்போது x + 24 இன்ட்டு x - 4 = 0ன்னு வரும். அப்போது x + 24 = 0. அப்போது x = -24ன்னு வரும். அப்போது x - 4 = 0. அப்போது x = 4. அப்போது எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 4. 7th sum. 2 unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet. Second division, the product as a prime number. Third division, the sum as a prime number. The fourth division, the sum as 1. இப்போ அன்பியாஸ்டு டைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே மாதிரியான டைஸ், 2 டைஸ் வந்து நம்ம ரோல் பண்ணுறோம். சரியா? அப்போ 2 டைஸ் ரோல்டு, 2 டைஸ் ரோல்டு போது சாம்பிள் பேஸ் என்ன வரும்? இந்த 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்தது 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. நெக்ஸ்ட்டு 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. அடுத்தது 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. அப்போது இந்த இடத்துல n of s = 36 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டபுளெட்டுன்னு சொல்லியிருக்கான். டபுளெட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டபுளெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டபுளெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்பர் வரதான். அப்போது டபுளெட் இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம். டபுளெட்னா ஒரே மாதிரி 2 டேலையும் ஒரே நம்பர் வரணும். 2 டேலையும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதான் டபுளெட். அப்போ 1,1 ரெண்டுமே ஒரே நம்பரா, அப்போ இது டபுளெட். 2,2 ரெண்டு ஒரே நம்பர், டபுளெட்டு. 3,3 ரெண்டு ஒரே நம்பர், அதனால் இது டபுளெட்டும்போம். 4,4 இது ரெண்டு ஒரே நம்பர், அதனால் இது டபுளெட்டு. 5,5 இது ரெண்டு ஒரே நம்பர், அதனால் டபுளெட்டுங்கிறோம். 6,6 இது ஒரு டபுளெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n of a = 6. அப்போது p of a = the n of a divided by the n of s. 6 divided by 36. அப்போ சிம்பிளை பண்ணோம்னா 1/6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததுலே செகண்ட் டிவிஷன், getting the product is a prime number. Getting product is a prime. Product is a prime number. இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இந்த b = இப்போ ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ப்ரைம் நம்பராக வரணும். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த 1,2 அப்படின்னு எடுத்துக்கலாமே. 1,2னா ரெண்டையும் மல்டி பண்ணால் 1 × 2 1 × 2ன்னு போட்டோம்னா 2 கிடைக்கும். 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது 1,3 1 × 3 1 × 3 3ன்னு வரும். அப்போ 1 × 3 3 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது 1,5 அப்போ 1 × 5 அப்படின்னு போடும்போது 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 2,1 அப்போ ரெண்டையும் மல்டி பண்ணுறோம். 2 × 1 = 2 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு. அடுத்தது 3,1 3 × 1 = 3. அப்போ 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது 5,1 அப்போ 5 × 1 = 5. அப்போ 5,1 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1,2 1,2 1,3 அடுத்தது 1,5 அடுத்தது 2,1 அடுத்தது 3,1 நெக்ஸ்ட்டு
5, 1 டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல P of B equal to the N of B divided by N of S அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல 6 divided by the 36ன்னு எழுதுவோம். அப்போ ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது தேர்ட் டிவிஷன். தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் கெட்டிங் த சம் as a prime number. சம் as a prime number. சம் as a prime நம்பர். சம் as a prime நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் வந்து ப்ரைம் நம்பராக வரணும். சம் வந்து ப்ரைம் நம்பராக வரணும்னா எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் பார்க்கும்போது 1,1 எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 1+1. 1 சம்னா அடிஷன் அர்த்தம். அப்போ 1+1 2ன்னு வரும். 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 1+2 3. 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 1+4 அப்போ 5ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி நம்ம ரெண்டை ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர் வரக்கூடியதாக எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 1,1 அடுத்தது 1,2 அடுத்தது 1,4 அடுத்தது 1,6. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுல எழுதியாச்சு. செகண்ட் ரோவில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது 2,1 அடுத்தது 2,3 அடுத்தது 2,5 அடுத்தது தேர்ட் ரோவில் 3,2 3,4 அடுத்தது ஃபோர்த் ரோவில் 4,1 அடுத்தது 4,3 அடுத்தது ஃபிஃப்த் ரோவில் 5,2 அடுத்தது 5,6 அடுத்தது 6,1 அடுத்தது 6,5. இப்போ சிக்ஸ்த் ரோவில் எழுதியாச்சு. இப்போ 6 + 5 அப்படி மட்டும் 11 வரும். 11ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இதில் வந்து N of C. இப்போ டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை 15 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது P of C. அப்போது P of C equal to N of C divided by N of S. அப்போது 15 divided by 36 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 5 3s are 15. அப்போது 12 3s are 36 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது the fourth one. Sum as 1. Getting sum as 1. Getting sum as 1. இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 1 வருமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஸ்டார்டிங் நம்பர் வெரி ஸ்டார்டிங் நம்பர் 1,1 அது ரெண்டு ஆட் பண்ணாலும் 2 தான் வருது. லாஸ்ட் நம்பர் 6,6 அதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 12 தான் வருது. அப்போ 1ன்னு வராது. அப்போ எந்த நம்பரும் ஆட் பண்ணால் அந்த இடத்துல 1ன்னு வராது. அப்போ இந்த இடத்துல எதுவுமே வரலன்னா அதை வந்து நம்ம ப்ராபபிலிட்டி என்ன இருக்குன்னா 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல D அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை P of D equal to 0. The probability value of getting sum as 1 is 0. The eighth sum. 2 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most 2 tails. இப்போ 3 coins are tossed அப்படிங்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட்டு 3 ஹெட்டு. அப்போ 2 ஹெட்டு வருதுலாம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போ ஒரு ஹெட்டு வருது எடுத்துக்கிறோம். ஹெட்டு டெய்லு அப்புறம் டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போ 3 டைல். அப்போது N of S equal to 8 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்கான். ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆல் ஹெட்ஸு அப்படிங்கும்போது என்ன வருது, எல்லாமே ஹெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ எல்லாமே ஹெட்டாக இருக்கணும்னா ஒன்று தான். 3லேயுமே ஹெட் வருது. எல்லாமே ஹெட்டாக இருக்கிறது ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல ஏன்னு எடுத்துட்டோம்னா இந்த N of அதாவது ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு எல்லாமே ஹெட்டாக இருக்கிறது ஒன்று தான் வருது. அப்போது N of A ஈக்குவல் டு 1 எழுதலாம். அப்போது P of A ஈக்குவல் டு 1 divided by 8 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க. The getting at least one tail. Getting at least one tail. அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது அட்லீஸ்ட்னா குறைஞ்சது ஒரு டைல் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட்னா குறைஞ்சது ஒரு டைல். அப்போது மேக்ஸிமம் எத்தனை டைல் வேணால் இருக்கலாம். அப்போது டைல் வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போது இந்த இடத்துல பி அப்படின்னு எடுத்தோம்னா டைல் வரக்கூடிய எல்லாமே. இப்போ ஹெச்டி, இப்போ ஹெச் அடுத்தது டிஹெச்
இப்போ ஹெச் டிடி, அப்போ டிஹெச்டி, அப்போ டிடிஹெச், அப்போ டிடிஹெச், அடுத்தது டிஹெச்டி, டிடிஹெச், அது மூணுமே டிடிடி. இப்போ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வருது. அப்போது n of b ஈக்குவல் டு 7. அப்போது p of b ஈக்குவல் டு the n of b divided by n of sன்னு எழுதுவோம். இப்போ 7 divided by the 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது the third division. தேர்டு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட், கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு. அட்மோஸ்ட் அப்படின்னா அது வரையில் அப்படின்னு அர்த்தம். அது வரையில், அப்போ ஒரு ஹெட்டு வரை வரைக்கும் எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸு ஹெட்டே இல்லாமல் இருக்கிறது எடுத்துக்குவோம். அப்போது ஒரு ஹெட்டு வர்றது எடுத்துக்கிட்டோம்னா ஹெட்டு டைல் டைல். அப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா டைலு ஹெட்டு டைலு, அடுத்தது டைல் டைல் ஹெட்டு. ஒரு ஹெட்டு வர வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஹெட்டே இல்லாமல் இருக்கக்கூடியது அதையும் எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த n of c ஈக்குவல் டு நமக்கு 4 கிடைக்குது. அப்போது p of c, அப்போது p of c ஈக்குவல் டு the n of c divided by n of s. அப்போ 4/8 ஈக்குவல் டு the 1/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், அட்மோஸ்ட் 2 டைல்ஸுங்கிறான். அப்போது அட்மோஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரையில் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 டைல்ஸ் வர வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 2 டைல்ஸ் வர வரைக்கும் எடுத்துக்கணும்னா ஒரு டைல் வரதை எடுத்துக்குவோம், 2 டைல்ஸ் வரதை எடுத்துக்குவோம், டைல் இல்லாதது நம்ம எடுத்துக்குவோம். சரியா? அப்படிங்கும்போது முதல் டைல் இல்லாதது எடுத்துட்டேன். அப்போது 1 டைல் வரதை எடுத்துக்கிறேன். ஹெட்டு டைலு, டைலு ஹெட்டு ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு டைலு ஹெட்டு. அப்போது 2 டைல்ஸ் வரது நம்ம எடுத்துக்கலாம். ஹெட்டு டைல் டைல், அடுத்தது டைலு ஹெட்டு டைலு, அடுத்தது த டைல் டைலு ஹெட்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n of d ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது n of d ஈக்குவல் டு 7. அப்போது p of d ஈக்குவல் டு the n of d divided by n of s ஈக்குவல் டு 7 divided by the 8. Ninth sum, 2 dice are numbered 1 2 3 4 5 6. இது ஃபஸ்ட்டு டேயில் ஒரு நம்பர். செகண்ட் டேயில் தந்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 1 2 2 3 3 ரெஸ்பெக்டிவ்லி. They are rolled and the sum of the numbers on them is noted. Find the probability of getting each sum from 2 to 9 separately. இப்போ ஃபஸ்ட்டு டேயில் நம்பர்டு என்ன தந்திருக்காங்க பார்த்தா 1 2 3 4 5 6ன்னு தந்திருக்காங்க. அப்போது செகண்ட் டேயில் நம்பர் என்ன தந்திருக்காங்க 1,1, அப்போ 2 2, அப்போது 3 3, இதான் நம்பர் தந்திருக்காங்க. இப்போது சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். அப்போது 2 dice are rolled, 2 dice are rolled, சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல். பாருங்கள், முதல் 1 எடுத்துக்கோங்க, இது கீழே இருக்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணுங்கள். அப்போ 2 எடுத்துக்கோங்க, இது கீழே இருக்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணுங்கள். 3 எடுத்துக்கோங்க, கீழே இருக்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டே வர போகிறோம். முதல் 1 எடுத்துகிட்டு இதோட பேர் பண்ணும்போது 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3 அப்படின்னு வரும். அப்போ எழுதும்போது பாருங்கள் 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3ன்னு வரும். அதுமாதிரி 2 எடுத்துட்டோம்னா 2,1 2,1 2,2 2,2 2,3 2,3 அப்படின்னு எழுதுவோம். அப்போது 2,1 2,1 2,2 2,2 2,3 2,3 3 எடுத்துட்டோம்னா 3,1 3,1 3,2 3,2 3,3 3,3. அது 4 எடுத்துட்டோம்னா 4,1 4,1 4,2 4,2 4,3 4,3. அடுத்தது 5 எடுத்துட்டோம்னா 5,1 5,1 5,2 5,3 5,2 5,2 5,3
5,3. அது 6 எடுத்துட்டோம்னா 6,1 6,1 6,2 6,2 6,3 6,3 அப்படின்னு வரும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா n of s, அப்போ n of s வேல்யூ வந்து இந்த இடத்துல 36 அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ கிடைக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரம் 2 to 9 தான் கேட்டிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு சம் 2 அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து சம் வந்து 2 அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். 2னா 2 ஆட் பண்ணால் 2 வரணும், அதான் 2ன்னு எடுத்துக்குவோம். இப்போ a ஈக்குவல் டு 1,1 ஆட் பண்ணால் 2 வரும், 1,1 ஆட் பண்ணால் 2 வரும், வேறு எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போது இந்த இடத்துல n of a ஈக்குவல் டு 2, n of a ஈக்குவல் டு 2ன்னு எழுதுவோம். அப்போது இந்த p of a ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of s. அப்போது 2 டிவைடட் பை 36. அப்போ 1 டிவைடட் பை 8 இஸ் 3. அப்போ 3 வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து என்னங்கிறது நம்ம பார்க்குறோம். 3 வரதுக்கான பாசிபிலிட்டி பார்க்கும்போது இது பின்னு எடுத்துட்டோம்னா 3 என்னென்ன எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2,1, அது 2 இடத்துல 3 வருது. அப்போ இன்னொரு 2,1. அடுத்தது 1,2, ஃபஸ்ட் ரோவில் 1,2ன்னு வருது, இன்னொரு 1,2ன்னு வருது. செகண்ட் ரோவில் 2,1, செகண்ட் ரோவில் 2,1. இதை தவிர பாசிபிலிட்டி எதுவும் இல்லை. அப்போது n of b ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போது p of b ஈக்குவல் டு n of b டிவைடட் பை n of s. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை 36 அப்படின்னு அதெல்லாம் 1 டிவைடட் பை 9 அப்படி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது தேர்ட் டிவிஷன். இப்போ தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா சம் இஸ் த 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் இஸ் 4. அப்போது சம் இஸ் 4 போது இதை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்க்கும்போது 1 3 2 ஆட் பண்ணால் 4 வரும். ஃபஸ்ட் ரோவில் 1 3 ஆட் பண்ணால் 4 வரும். அடுத்தது 2 2 2 ஆட் பண்ணால் 4 வரும், 2 2. அப்போ இன்னொரு 2 2. அடுத்தது 3 1 2 ஆட் பண்ணால் 4 வருது, 3 1. அடுத்தது 3 1. இதெல்லாம் ஆட் பண்ணால் 4ங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் டோட்டலாக இதில் 6 இருக்கா. அப்போ n of c ஈக்குவல் டு 6. அப்போது p of c ஈக்குவல் டு n of c டிவைடட் பை n of s. அப்போ 6 டிவைடட் பை த 36. அப்போது இந்த இடத்துல 1/6 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது நம்பர் 5. சம் இஸ் 5. சம் இஸ் 5. 5 வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். த டி ஈக்குவல் டு இப்போது 1, பார்த்தீங்கன்னா நம்ம தந்திருக்க நம்பரில் பார்த்துட்டே வாங்க. 2,3 அப்படிங்கிறது வரும். 2,3ங்கிறது 5. அப்போது 2,3 5, 2,3ங்கிறது 5ல் வருது. அடுத்தது 3,2. அப்போது 3,2, அப்போது 3,2 அப்படின்னு வரும். அப்போது 4,1 4,1 4,1 இதெல்லாம் 5 வரதுக்கான பாசிபிலிட்டி. அப்போது n of d ஈக்குவல் டு 6. அப்போது p of d ஈக்குவல் டு n of d டிவைடட் பை n of s. அப்போ 6 டிவைடட் பை 36 ஈக்குவல் டு 1/6. அடுத்தது இந்த ஃபிஃப்த்து ஒன். இந்த ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா சம் 6. சம் இஸ் 6. அப்போ 6 வரதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இ ஈக்குவல் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தா 5 1. அப்புறம் 5 1 2 ஆட் பண்ணால் 6 வரும். அடுத்தது 4 2 4 2 இது 2 ஆட் பண்ணால் 6 வருது. அடுத்தது 3 3 அடுத்தது 3 3 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. அப்போது n of e ஈக்குவல் டு 6. அப்போது p of e ஈக்குவல் டு the n of e டிவைடட் பை n of s. அப்போ 6 டிவைடட் பை 36. அப்போது 1/6 அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ கிடைக்குது. அடுத்தது 6th ஒன். த சம் இஸ் 7. சம் இஸ் 7. அப்போ 7 வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 7 எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 1 2 ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போது 6 1 ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. அதேமாதிரி 5 2 ஆட் பண்ணால் 7, 5 2 ஆட் பண்ணால் 7. அது 4 3 ஆட் பண்ணால் 7, 4 3 வந்து ஆட் பண்ணால் நமக்கு 7. இப்போது இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக எத்தனை ஈவெண்ட்னா 6 எலிமெண்ட் இருக்குது. அப்போது த p of f ஈக்குவல் டு n of f டிவைடட் பை n of s. அப்போது 6 டிவைடட் பை 36. அப்போது இந்த இடத்துல 1/6. நெக்ஸ்ட்டு சம் வந்து 8 வரணும். 8 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இதை நம்ம ஜி அப்படின்னு நேம் தந்தோம்னா
அப்போ 6,2 அப்போது 6,2 ரெண்டு ஆட் பண்ணால் 8 வரும். அதேமாதிரி 5 3 இது ரெண்டு ஆட் பண்ணால் 8 வருது. அடுத்தது 5 3 ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும். டோட்டலாக வந்து இந்த இடத்துல n of g அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 வருது. அப்போது p of g ஈக்குவல் டு n of g டிவைடட் பை n of sன்னு எழுதுவோம். அப்போது 4 டிவைடட் பை இந்த 36ன்னு வரும். அப்போது 1/9 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது the 8th one, the sum is 9. அப்போ 9 வருவதற்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இது நேம் வந்து ஹெச்ன்னு தருவோம். ஹெச்ன்னு தந்தோம்னா இதில் 9 வருவதற்கான பாசிபிலிட்டி 6 3 இதை தவிர வேறு பாசிபிலிட்டி இல்லை. அப்போது n of h ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போது p of h ஈக்குவல் டு the n of h டிவைடட் பை n of s. அப்போது 2 டிவைடட் பை 36. அப்போது 1/18 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கிது. 10th sum, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is the first division white, second division black or red, third division not white, fourth division neither white nor black. For total number of balls, total number of balls போது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெட்டு 5 ரெட் பாலு, அடுத்தது 6 ஒயிட் பாலு, அடுத்தது 7 க்ரீன் பாலு, அடுத்தது 8 த பிளாக் பால், 8 பிளாக் பால். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு 26 பால்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல n of s ஈக்குவல் டு 26 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் கொஸ்டினில் பார்க்குறோம். ஒயிட்டு கெட்டிங் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது கெட்டிங் ஒயிட்டு, அப்போது கெட்டிங் ஒயிட். அப்போ ஒயிட் பால் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் பார்க்கும்போது 6 ஒயிட் பால் இருக்குது. அப்போது n of w ஈக்குவல் டு 6. அப்போ p of w ஈக்குவல் டு n of w டிவைடட் பை n of s. அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் பால் வந்து 6, டோட்டல் நம்பர் ஆஃப் பால் வந்து 26. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 2 3 the 13 3s அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா பிளாக் ஆர் ரெட் பால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பிளாக்கில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிளாக்கில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா n of b ஈக்குவல் டு இந்த 8 பிளாக் பால்ஸுக்கு ரெட்டுங்கும் போது த நம்பர் ஆஃப் த ரெட் பால் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போது டோட்டல் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஈக்குவல் டு த 13 அப்படின்னு வரும். அப்போது இந்த இடத்துல த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் ஆர் ரெட் ஈக்குவல் டு த n of பிளாக் ஆர் ரெட் டிவைடட் பை n of sன்னு எழுதுவோம். அப்போது n of பிளாக் ஆர் ரெட்டுங்கிறது 13 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 26. அப்போது 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு த தேர்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா நாட்டு ஒயிட்டுங்கிறான். இப்போ ஒயிட் பாலை தவிர அப்படிங்கிறான். அப்போது ஒயிட் பால்னால் p of wங்கிறோம், நாட் ஒயிட்னா p of w பார்னு வரும். அப்போது p of w பார் இதுதான் கண்டுபிடிக்கும். p of w பார் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 - p of w அப்படிங்கிறது ஃபார்முலா 1 - p of w ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 2/13. இதை வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 13 - 2ன்னு வரும். 13 - 2 டிவைட் பை 13. அப்போது 11 டிவைடட் பை த 13, 11/13 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது ஃபோர்த் ஒன், நெய்தர் ஒயிட் ஆர் பிளாக் பால்ஸ். இப்போ நெய்தர் நார் வந்தால் அது ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஒயிட்டும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது. அப்போ ஒயிட்டு பிளாக்கை தவிர மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒயிட்டு பிளாக்கை தவிர மீதி இருக்கிறது ரெட்டு க்ரீன் தான் இருக்கும். அப்போ இதை தவிர ஒயிட்டு பிளாக்கை தவிர மீதி கலர் என்னன்னு பார்த்தா ரெட்டு, இன்னொன்று க்ரீன்.
இந்த 2 கலர் தான் நமக்கு இருக்குது. அப்போ ரெட்டில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரெட் இருக்குது. க்ரீனில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்போ டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 12 பால்ஸ் இருக்குது. இந்த இது வந்து அப்போ என் ஆஃப் ரெட்டு ஆர் க்ரீன், ரெட் ஆர் க்ரீன் வரும் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 12. அப்போ பி ஆஃப் ரெட்டு ஆர் க்ரீன் அப்படின்னு போடும்போது த என் ஆஃப் த ரெட்டு ஆர் க்ரீனு டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போது இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தா நம்மளுக்கு வேல்யூ 12 டிவைடட் பை 26 அப்படின்னு கிடைக்கும். 12 டிவைடட் பை 26. இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6/13 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. Thank you for watching. Please subscribe, like, share, comment and click on the bell button.